ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான ஒரு லஞ்ச் சாம்பார் ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பார் பண்றதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 1/4 கப்புக்கு கொஞ்சம் மிச்சமா துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 2ல இருந்து 3 வாட்டி கழுவி இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி தனியா எடுத்து வச்சிடுங்க. இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து எக்ஸ்ட்ரா வாட்டரை தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி இதை தனியா எடுத்து வச்சிடுங்க. ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டா போதும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ நீங்க சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும். காய் வெந்ததும் நம்ம மசிச்சு வச்ச பருப்பை இதுல சேர்த்துருங்க. தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் சேர்த்து குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் கழிச்சு ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த புளி கரைசலை இந்த குழம்புல சேர்த்துருங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2ல இருந்து 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியா கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு இதை குழம்புல கொட்டிடுங்க. கடைசியா மல்லி இலையை தூவி கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான லஞ்ச் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.